श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। வெள்ளிக்கிழமை தோறும் அனுபவிக்கக்கூடியதான சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதான பூஸ்துதியில் இன்று நாம் முதல் ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்துதியானது பூமி தேவியினுடைய மகிமையை ரசமாக சொல்லக்கூடியது. இது முழுக்க முழுக்க ஒரு காவியமாகவே இருக்கின்றது. இது வெறும் ஸ்தோத்திர நூலாக மட்டும் இருக்க முடியாது, மிக அழகான நூல். அஜா அந்தோ பரிசதி சா மேதினி அங்காய உபரிதத்தே அப்படின்னு பூசூக்தத்தில் ஒரு பங்கி இருக்குது. நாமெல்லாம் அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள். அறிவில்லாத இருக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளுக்காகவே அவர்களை தன்னுடைய க்ஷாந்தி, அதாவது பொறுமை என்று சொல்லக்கூடியதான ஒரு உயர்ந்த குணத்தினாலேயே பரமபுருஷனாக இருக்கக்கூடியதான பெருமாளிடத்திலே நம்மை சேர்ப்பிக்கிறாள் பூமாதேவி. நம்மை பெருமாளிடத்திலே சேர்ப்பிப்பதற்காக அவள் படுகின்ற ஒரு பாடு இருக்கே, அந்தளவுக்கு பாடுபட்டு நம்மை சேர்க்கின்றாள். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னுமிது அருமறை பொருளே அப்படின்னு தமிழில் கூட சொல்ல வழக்கம் உண்டு. பெரியோர்கள் இந்த தமிழ் பிரமாணத்தை இந்த இடத்திலே மிக அழகாக காட்டுகிறார்கள். இந்த துறக்கம் அப்படின்னா ஸ்வர்க்கம்னு அர்த்தம். உலகத்தை கர்ம பூமி அப்படின்னு சொல்கிற வழக்கம் கூட இருக்குது. கூரத்தாழ்வான் வைகுண்டஸ்தவத்தில் 3 ஸ்லோகங்கள், 78வது ஸ்லோகம், 79வது ஸ்லோகம், 80வது ஸ்லோகம் என்ற விதமாக பெரிய பிராட்டியார மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு 81வது ஸ்லோகத்தில் இந்த விஸ்வம்பரா அப்படின்னு சொல்லக்கூடியதான க்ஷமா என்று தெரிவிக்கக்கூடியதான பூமி பிராட்டியாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். பூமி பிராட்டியார் பிரத்யக்ஷ மாதாவாக இருக்கக்கூடியவள். இந்த லோகத்தில் சராச்சரங்களையும் ஏற்று தரித்து பரித்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுறா, ஒரு உபகாரம் பண்ணுறா பூமி பிராட்டி. நம்முடைய பிழைகளை எல்லாத்தையும் பெருமாள் பொறுத்தருளும்படியாக செய்யக்கூடியவள் பூமி பிராட்டியார் தான். க்ஷமையா க்ஷமாச்ச அப்படின்னு சொல்லப்படுறது. அவளுடைய பெயர் க்ஷமை. அவள்தான் க்ஷமித்து நம்ம எல்லோரையும் காக்கக்கூடியவள். பெரிய பிராட்டியார் புருஷகார பூத்தையாக இருக்கின்றாள். அவளே உபாயஸ்தானமாகவும் இருக்கிறாள், உபேயஸ்தானமாகவும் இருக்கிறாள்னு சொல்லப்படுறது. ஆனாலும் நம்முடைய பாபம், அபச்சாரம், நாம் பண்ணக்கூடியதான ஆக்ஞாதிலங்கனம், எம்பெருமானுடைய கட்டளையை மீறி நடத்தல், இது மாதிரியான விஷயங்களில் பெருமாளுக்கு
நம்மீது இருக்கக்கூடியதான சீற்றத்தை யார் தடுக்கிறாள் அப்படின்னால், எம்பெருமான் அவளை அந்த விஷயத்தை பொறுத்தருளும்படியாக செய்கிறாள் அப்படின்னால் அது நம்முடைய பூமி பிராட்டியார் தான். சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரம் முழுவதிலையுமே குரத்தாழ்வான் எப்படி சாதித்தாரோ அதுபோலவே இங்கு விஸ்வம்பரா அப்படின்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்தோத்திரம் முழுவதுமாகவே பூமி பிராட்டியாரை விஸ்வம்பரா என்று ஸ்தோத்திரம் செய்வதிலேயே ஒரு ருச்சியை கொண்டவராக இருக்கின்றார். ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள்லையும் பார்க்கலாம். இதை நம்ம ஆழ்வாரும் சரி, ஆச்சாரிய உத்தமனாக இருக்கக்கூடிய நம் சுவாமி தேசிகனும் சரி, அவர்களுடைய போகின்ற வழியை பார்த்தால் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த ஸ்தோத்திரத்தில் அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கைகொண்டு போய் அலர்வாய் மழைக்கண் மடந்தை அரவணை ஏற மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலைமலை மேல் நின்று மாறுகளாய் மழை கண்ணீர் கண்ணநீர் திருமால் கொடியான் என்று வார்க்கின்றதே அப்படின்னு திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஒரு அசுரனாக இருக்கக்கூடியவன் உன்னை கொண்டு சென்றான், நீ ஓடி ஒளிந்து கொண்டாய் என்பது ஒரு வியாஜம், அது ஒரு அபிநயம். ஏன்னா அவன் உன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக நீ பண்ண ஒரு வியாஜம். எம்பெருமான் உன்னை காப்பாற்றி சென்றதுனாலேயே எங்களுக்காக நீ பரிவு பூண்டு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தாய். என்ன பிரார்த்தித்தாய்? அகம் தவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய மனைவி, உன்னுடைய சிஷ்யையாக இருக்கக்கூடியவள், அதனால் என்னை சுலபமாக நீ காப்பாற்றுற. இந்த லோகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை எப்படி கரையேற்றுவது? லகுபாயம் வத பிரபோ அப்படின்னு லகுவான உபாயங்களை ஏதாவது தெரிவிக்குமாறு பிரார்த்திக்கிறாள் பூமாதேவி. அதுக்காக தான் பெருமாள் வராக புராணத்தில், வராக அவதார காலத்தில் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அப்படின்ற 2 ரகசியமான ஸ்லோகங்களை தெரிவித்தான். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ரகசிய சிகாமணி என்கின்றதான கிரந்தத்திலே மிக அழகாக அருளி செய்திருக்கிறார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்றெல்லாம் எப்படி நம்மை கரையேற்றுவான் என்பதையெல்லாம் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த முதல் ஸ்லோகத்தில் கூட சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயா ஸ்வேச்சா வராக மகிஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரமகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராமசரண சரணம் பிரபத்யே சங்கல்பகல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயா ஸ்வேச்சா வராக மகிஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரமகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராமசரண சரணம் பிரபத்யே. இங்கே இந்த ஸ்லோகத்திலையும் எம்பெருமான் மற்ற ஸ்தோத்திரங்களில் எப்படி சாதிக்கின்றாரோ சுவாமி தேசிகன் எம்பெருமான் விஷயமாக, அதுபோலவே இங்கேயும் சரணம் பிரபத்யே என்பதாகவே தெரிவிக்கிறார். பூமாதேவியினிடத்திலே சரணமடைகின்றேன் அப்படின்னு சொல்லப்படுறது. சரணாகதி தத்துவங்களை முதலிலே தெரிவிக்கின்றார்.
நாம் எப்போவுமே எம்பெருமானிடத்தில் செல்லும் பொழுது அவனிடத்திலே சரண் புகுவதாக சொல்லிக்கொண்டு செல்வது ஒரு வழக்கம். அதனால தான் திருவாராதன காலத்தில் கூட ஞாசதசகம் போன்ற ஸ்தோத்திரங்களை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு திருவாராதனம் செய்ய தொடங்குகின்றோம். தஸ்ய வசீகரணம் தத்கத சரணாகதிரேவ அப்படின்னு பாஷ்யகாரரும் அருளி செய்திருக்கிறார். சரண் புகுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் இந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை தெரிவிக்கின்றார் அப்படின்னு பார்த்தால், வேறு ஒரு புகழில்லாத அடியேன் விஸ்வம்பரா என்று சொல்லக்கூடியதான பூமாதேவியை சரணமாக அடைகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அழகான பேர், விஸ்வம்பரதீதி விஸ்வம்பரா. இந்த லோகத்தையே தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவளுக்கு விஸ்வம்பரா அப்படின்னு பேர். இவனுக்கு இதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுடைய மனசில் இருக்குது. அதனால்தான் சங்கல்ப கல்ப லதிகாம் அவதிம் க்ஷமாயாக அப்படின்னு சொன்ன. அவள் ஒரு திடமான சங்கல்பத்தை செய்து கொள்கிறாள், மன நிறைவோடு ஒரு சங்கல்பத்தை செய்து கொள்கிறாள். எப்படி? இவனுக்கு இதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் என்கின்றதான ஒரு சங்கல்பம். அது உடனே நிச்சயமாக சத்திய சங்கல்பம் இல்லையா? பகவானுக்கு சத்திய சங்கல்பம்னு சொல்லும்பொழுது அப்பிரதிகதமான சங்கல்பம் என்று எப்படி உபனிஷத் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் செய்து அருளினாரோ அது மாதிரி தானே இங்கேயும் பிராட்டியாருடைய சங்கல்பமும் அவன் அப்பிரதிகதமான சங்கல்பம். அவருடைய மனோரத்தம் நிச்சயமாக பூர்த்தியாகும். ஏன்னா அவள் ஒரு கல்ப விருட்சம், அவள் சாதாரணம் கிடையாது இல்லையா? கல்ப லத்திகா, அவள் ஒரு கல்ப விருட்சம். ஆகும் விருக்ஷா அப்படின்றது சம்ஸ்கிருதத்தில் ஆண் பாலில் வரக்கூடியதான ஒரு சப்தம். அதனால தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கல்ப லத்திகா என்று ஸ்ரீலிங்க பிரயோகத்தை அருளி செய்திருக்கிறார். அவள் எப்பேற்பட்டதான ஒரு கல்ப விருட்சம்னா கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான கல்ப விருட்சம். மேலே சில இதே மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதும் இருக்குது. அதனால தான் இங்கே பின்னாடி வரும்பொழுது அந்த விஷயங்கள் இல்லாமல் எடுத்தார். விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனும் அப்படின்னு. காமதேனு, சிந்தாமணி இதெல்லாம் நமக்கு மகாவிஸ்வாசத்தை கொடுக்கக்கூடியதான தத்துவங்கள். அவருடைய க்ஷமா பொறுமையானது எந்த அளவு இருக்கும்னா எல்லையில்லாத அளவு இருக்கும். அவள் அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடியவள். நாம் என்னதான் அவளிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பூமாதேவியானவள் அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவளாகவே இருப்பாள். தமிழில் சொல்லப்படுறது, புறத்தாலும் அகத்தாலும் நாம் என்னதான் குற்றம் பண்ணினாலும் அபச்சாரப்பட்டாலும் அந்த தட்சணமே அவள் நம்மளை கொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அவள் கொல்றாளா? ஏதாவது தண்டனை கொடுக்குறாளா? எதுவுமே இல்லை. அவளை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறாள். அப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாள். அனுகம்பைனா தயா குணமானது அவளுக்கு இயற்கையாகவே இருக்குது. சில பேருக்கு லோகத்தில் தயா குணம் இருக்கா போல் தோன்றும். அது ஒரு செயற்கையாக சேர்ந்தது தயா குணம் என்பது. அவள் அப்படி இல்லை. இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு அவளுக்கு தயா குணம் இயற்கையாகவே இருக்குது. பூமாதேவி நமக்காக கருணையோடு இருக்கா. ஏன்னா வராகப்பிரானுடைய தேவி இல்லையாவோ? அதனால தான் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால விஸ்வம்பராம் அசரணஹ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொன்னார். அசரணஹ வேற ஒரு புகலிடம் என்று இல்லாத காரணத்தினாலேயே நான் உன்னை சரணமடைகின்றேன்
அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.